கடலுக்கு அடியில ஏற்படுற நிலநடுக்கத்தினால ஒரு தீவே ரெண்டா உடைஞ்சு கடலுக்குள்ள விழுகுது. இதனால சுனாமி பேரலை உருவாகி வந்துட்டு இருக்கு. கடல் வானிலையை ஆராய்ச்சி பண்ற மையத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கடலுக்குள்ள இதுவரைக்கும் வந்ததை விட பெரிய அளவுல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க சுனாமி வரப்போகுதுன்னு அலர்ட் கொடுக்குறாங்க. அதே டைம்ல பீச்ல சம்மர் டைம் அப்படிங்கறனால மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. சைரன் அடிக்குது. சுனாமி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இங்க கடல்ல இருந்து சுனாமி பேரலையும் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அலறி அடிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை கீழே விழுந்துருது. அவங்க அப்பா மறுபடியும் வந்து அந்த குழந்தைய தூக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த நெரிசல்ல ரெண்டு பேருமே கீழே விழுந்துறாங்க. இப்போ கடைசியா அவசரமா அந்த குழந்தைய தூக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த சுனாமி பேரல பேய் மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. இங்க பாலத்துக்கு மேல நின்னுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சுனாமி பேரல வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் அந்த ஷாக்ல அப்படியே நின்னுடுறாங்க. கூட இருக்கிற அவங்க பையனும் பேரனும் மறுபடியும் அந்த அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. சுனாமியாலையும் அவ்வளவு உயரமா இருக்கிற அந்த பாலத்தையே தாண்டி அங்க இருக்கிற வண்டி எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கு. பீச்ல அந்த சுனாமி பேரல வரத டாப் ஆங்கிள் காட்டுறாங்க. அங்க இருக்கிற பில்டிங்கை விட பெருசா இருக்கு. அவ்வளோ ஃபோர்ஸா வந்து அடிச்சு அங்க இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிறது. அந்த ஊரையே புரட்டி போட்டுட்டு போகுது. இங்கே பாலத்துக்கு மேல இவ மட்டும் எப்படியோ தப்பிச்சிடறா. சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறா. அந்த பாலத்துக்கு மேல இருந்த கார் எல்லாம் அப்படியே கவுந்து கிடக்குது. அவங்க அம்மாவையும் அந்த குட்டி பையனையும் காணும். கடல்ல இருந்து சுனாமி அலையில அடிச்சுட்டு வந்த ஒரு பெரிய சரக்கு கப்பல் அந்த பாலத்துக்கு மேல வந்து நின்னுட்டு இருக்கு. அதுல இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இவன் பயந்து பின்னாடியே போறான். அப்ப கரெக்டா ஒரு கண்டெய்னர் வந்து கீழே விழுந்து அடியில ரெண்டு பேரும் மாட்டி இறந்து போறாங்க. இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஒவ்வொரு கண்டெய்னரா விழுந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டே வரான். கடைசியா ஒரு கண்டெய்னர் மேலேயே வந்து விழுகுது. செத்துட்டான்னு நினைச்சா அதுலயும் எட்ஜ்ல நின்னு தப்பிச்சிடறான். இங்க ஹீரோவும் ஹீரோயினும் முதல் அலையில இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு கரண்ட் கம்பியை பிடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. கீழே நிறைய பேர் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே சாஞ்சு இருக்கு. அதுல கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அது தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள இருக்க அத்தனை பேரும் ஷாக் அடிச்சு இறந்துருவாங்க. அது எப்ப வேணாலும் விழுகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இதை பாக்குற ஹீரோ ஹீரோயினை எப்படியாச்சும் மேல ஏறுன்னு அவசரமா தூக்கி விட்டுறா. நீயும் மேல ஏறுன்னு அவளும் சொல்றா. ஃபர்ஸ்ட் நீ போன்னு சொல்லி அவளை தூக்கி விட்டுறா. இங்க டிரான்ஸ்ஃபார்மரும் தண்ணிக்குள்ள விழ போது. இந்த படத்தோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க.